நம்ம வாழ்க்கையில் ஒரு தேடல்ங்கிறது எப்பொழுதுமே இருந்துட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு நல்ல விஷயத்திற்காக நம்ம காத்துட்ருப்போம். நம்ம எதிர்பார்க்கும் அந்த நல்ல விஷயம் கூடிய விரைவில் நடக்கணும். அந்த நல்லது நடந்தால் நம்ம வாழ்க்கையில் ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் இல்லையா? நம்முடைய தேடலை பூர்த்தி செய்ய நம்ம எதிர்பார்க்கும் அந்த ஒரு நல்ல விஷயம் சீக்கிரமே நல்லபடியாக நடக்க ஒரு அரிய வாய்ப்பு நமக்காக காத்துட்ருக்கு. இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது. அது என்ன வாய்ப்பு அப்படின்னா, மே மாதத்தில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த நேரத்தில் நம்ம பிரபஞ்சத்திட்ட வைக்கக்கூடிய வேண்டுதல் எதுவானாலும் அது அப்படியே கண்டிப்பாக கிடைக்கும். அபிஜித் நட்சத்திர நேரங்கிறது மாதத்தில் ஒரு நாள் வரும். அதுவும் 24 நிமிடங்கள் தான் இருக்கும். இந்த மே மாதத்தின் அபிஜித் நட்சத்திர நேரம் 18/5/2025. இந்த நேரத்தை நம்ம தவறவிடக்கூடாது. இது நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வரம். இந்த வரத்திற்கு மேலும் ஒரு வரமாக நம்ம வேண்டிய வரங்களை பெற ஒரு சக்தி வாய்ந்த மந்திர வார்த்தையை இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதை ஆங்கிலத்தில் சுவிட்ச் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப எளிமையான வார்த்தை தான். நம்ம வேண்டியதை உடனே நம்ம கையில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மந்திர வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரீம். இதுதான் அந்த சுவிட்ச் வேர்டு. ட்ரீம்ங்கிற இந்த ஒரு வார்த்தையை அபிஜித் நட்சத்திரம் நேரம் வரும்பொழுது அந்த 24 நிமிடமும் நம்ம சொல்லும்போது நம்ம எதிர்பார்க்கும் நல்லது கூடிய விரைவிலேயே நமக்கு நடக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் இந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது வருது. இந்த அபிஜித் நேரம் வரும்பொழுது நம்ம வெளியிடங்களில் இருந்தால் கூட வீட்டில் இருந்தால் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். ஒருவேளை நம்ம வெளியில் இருக்கோம், இல்லை ட்ராவலில் இருக்கோம், நம்மளால் இதை விளக்கேற்றி தீபம் ஏற்றி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னா பரவாயில்ல. அந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு இந்த வார்த்தையை ஒரு முறை சொன்னாலே உங்களுடைய வேண்டுதல் அதிவிரைவாக பலிக்கும். பலிப்பதற்கான நிறைய வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும். வீட்டில் இருந்தோம் அப்படின்னா பூஜை அறையில் கிருஷ்ண பரமாத்மாவை நினச்சி 2 நெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அப்படி எங்களால் நெய் தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றி வழிபாடு பண்ணலாம். நல்ல அதிக பலனை இந்த நெய் தீபங்கள் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்ற பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். இந்த தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் நம்ம குலதெய்வத்தோட அருங்கரகம் அருள் நமக்கு இருக்கணும். அதனால் குலதெய்வத்தை மனதார ஒரு முறை நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்தும் நீங்கள் இந்த தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா கிருஷ்ணரை நினைத்தும் நீங்கள் இந்த தீபம் ஏற்றலாம். கிருஷ்ணர் படம் இல்லைனாலும் பெருமாளுக்கு முன்னாடியாவது நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க. ஏற்றி முடித்ததுக்கப்புறம் 2 வாசனை மிகுந்த ஊதுபத்தி ஏற்றி வைங்க. இருந்தால் ஏற்றி வைங்க. ஆனால் நிச்சயமாக அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் எது செய்கிறீங்களோ இல்லையோ உங்கள் பூஜை அறையில் ஒரு 2 துளசியாவது பெருமாள் படத்திற்கு இல்லை கிருஷ்ண படத்திற்கு நீங்கள் வைங்க. இல்லை தீபம் ஏற்றுறீங்களா அந்த இடத்துல மல்லிகை பூ வைப்பீங்க, ஏதோ ஒரு பூ வைப்பீங்கல்ல, அப்போ அதோடு சேர்த்து நீங்கள் துளசி இலை கூட நீங்கள் வைக்கலாம். ரொம்ப விசேஷமானது துளசி இலை. எந்த வழிபாடு செய்தாலும் பெருமாள் வழிபாடு, ஏகாதசி திதி அல்லது விஷ்ணுபதி புண்ணியகாலம், இப்படி எது செய்தாலும் அந்த இடத்துல துளசி இலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே 1 டம்ளர் தண்ணீர் நீங்கள் வச்சுருங்க. நெய்வேத்தியம் நீங்கள் எது வைக்க முடியுதோ நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைனாலும் 1 டம்ளர் தண்ணி வைத்தாலும் போதுமானது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த வார்த்தையை இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ட்ரீம்ங்கிற வார்த்தை, அதை ஒரு 108 முறை இல்லைனா 308 முறை நீங்கள் சொல்லணும். 108 இல்லைனா 308 நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வேண்டியதை சீக்கிரமாக நீங்கள் அடைய முடியும். இந்த அபிஜித் நட்சத்திரத்தோட நேரம் பார்த்திங்கனாக்கா 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேய்பிரை சஷ்டி கூட வருது. முருகப்பெருமானையும் நீங்கள் வணங்கிக்கலாம். மாலை 6:40 7 மணி 4 நிமிடம், அதாவது 6:40 7 மணி 7:04 வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரம் 24 நிமிடம் இருக்குது. இந்த நேரத்தில் தான் நம்ம கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனையை வைக்கணும். ரொம்ப அதிசக்தி வாய்ந்த வசீகர மந்திர வார்த்தை தான் இது. அதனால் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். 24 நிமிடமும் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த நிமிடங்கள். இந்த 24 நிமிடத்தை தவற விடக்கூடாது. நீங்கள் ஆசைப்பட்ட எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அடையணுன்னாலும் நீங்கள் அபிஜித் நட்சத்திரத்தில் இந்த 24 நிமிடத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். அன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி திதிங்கிறதுனால நீங்கள் முருகப்பெருமானையும் நீங்கள் வணங்கிக்கலாம். அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை, இந்த ஒரு வார்த்தையை மறந்துடாதீங்க. ட்ரீம்
இதை வந்து முயன்ற அளவுக்கு அந்த 24 நிமிடமும் சொல்லுங்கள். மாதம் மாதம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும். நான் ஒரு வாரம் நான் வந்து ஒரு தடவை நான் பண்ணேன், எனக்கு எதுவும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் மனசில் வந்து அந்த ஒரு எண்ணத்தெல்லாம் வச்சுக்க வேணாம். மாதம் மாதம் அந்த அபிஜித் நட்சத்திரம் வரும். நம்முடைய புண்ணிய பலனுக்கு தகுந்த மாதிரி சில பேருக்கு சீக்கிரமாக அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும், சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். மனசை தளர விடாமல் இந்த 24 நிமிடத்தில் உங்களுடைய வேண்டுதல்களை வைங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். முழு நம்பிக்கையோட முழு மனதோடு இதை செய்யணும். இதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேண்டுகோள், நம்ம வந்து இந்த ஒரு வார்த்தையை நான் சொன்னால் மட்டும் நான் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்ட வெற்றி எனக்கு கிடைக்குமானா, நம்ம வந்து உழைக்கணும். உழைப்பை வந்து நம்ம மூலதனமாக போடுறோம். அதோடு சேர்த்து இது போன்ற வழிபாடுகளை செய்யும் பொழுது கண்டிப்பாக பிரம்மாண்ட வெற்றி நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு நாளை, இந்த ஒரு நேரத்தை தவற விடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், 18/5/2025 மே மாதத்தின் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:40 7:04. இதுதான் வந்து அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. இந்த 24 நிமிடத்தில் உங்களோட வேண்டுதல்களை வைத்து முடிச்சுட்டு இந்த அபிஜித் நட்சத்திரம் முடியும் போது நீங்கள் வச்சிங்கல்ல ஒரு டம்ளர் தண்ணி, அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் குடிச்சிடுங்க. தண்ணீரில் வந்து இயற்கையாகவே நல்ல சக்திகள் அதிகமாக இருக்குது. நம்ம என்ன ஒரு வார்த்தையை நம்ம வந்து என்ன சொல்லி நம்ம அந்த தண்ணியை குடிக்கிறோமோ அது நமக்கு அப்படியே நடக்கும். நம்முடைய வேண்டுதல் நம்ம வச்சுருக்கோம், அது நம்ம அந்த குடிக்கும் பொழுது அந்த ஒரு நேர்மறையான சக்தி நம்ம உடம்புல ஊடுருவும். அதிகமாகவே சீக்கிரமாகவே வெகு விரைவிலே நம்முடைய வேண்டுதல்ங்கிறது நிறைவேறும். நிறைய நம்ம பார்த்துருப்போம் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன், அந்த மாதிரி தண்ணி வச்சு தான் நம்ம வந்து பண்ணுறோம். நம்ம மனசை எந்த அளவுக்கு வந்து ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோட நம்ம வந்து சொல்கிறோமோ, நம்முடைய வேண்டுதல்ங்கிறது வெகு விரைவிலேயே நமக்கு நிறைவேறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நிச்சயமாக இந்த ஒரு சுவிட்ச்வேர்டு வந்து முழு நம்பிக்கையோடு சொல்லுங்கள். கண்டிப்பாக 3 நாளில் உங்களுடைய கோரிக்கைங்கிறது நிறைவேறத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மறக்காமல் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.